ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜூன் 12 சஷ்டி நாள். இந்த ஒரு நாளில் முருகனுக்குரிய இந்த ஒரே ஒரு பொருளை நாம் குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளித்து வந்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற நோய் நொடிகளாக இருக்கட்டும், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது. நாம் எப்பொழுது குளித்தாலும், அதாவது காலையிலேயோ மாலையிலேயோ அல்லது 2 வேளைகளிலுமே நாம் குளித்தால் கூட மாதம் மாதம் வருகின்ற இந்த சஷ்டி நாட்களில் முருகனுக்கான இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளித்து வந்தோம் என்றால் நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விடுமாம். அவ்வளவு சக்தியான ஒரு பொருள் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். அது என்ன பொருள், அதனை நாம் எப்படி அந்த நீருடன் சேர்த்து குளிக்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாம் இந்த பொருளை குளிக்கின்ற நீருடன் சேர்த்த பின்னர் நாம் முருகனுக்கான இந்த ஒரே ஒரு சக்தி மிக்க மந்திரத்தையும் நாம் குளிக்கும் பொழுது கூறிக்கொண்டே அதற்கப்புறமாக நாம இந்த சக்தி வாய்ந்த பொருளை சேர்த்திருந்த அந்த நீரையும் நாம் சேர்த்து குளிக்க வேண்டும். இப்படி நாம் செய்தோம் என்றால் நம்மளுக்கு நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீரும். நாம் எவ்வளவோ கோவில் குளங்களுக்கும் எவ்வளவோ பூஜை வழிபாடுகளும் மந்திர வழிபாடுகளும் செய்திருப்போம். இருந்தாலும் நாம் நினைத்த சில காரியங்களானது நமக்கு நடந்தே இருக்காது. அப்படி நமக்கு நடக்காமல் இருந்த காரியங்களானது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து தீர்வதற்கு நாம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நாம் செய்தாலே போதுமாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்கள் முருகனை மனதார நினைத்து கொண்டு இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், மன குறைபாடுகள் என அனைத்துமே இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல ஒரு பொலிவான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க ஒரு வழிவகை செய்யுமாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த கந்த சஷ்டி நாட்களில் நாம் முருகன் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் இரவு 12 மணிக்குள் நாம குளிக்க வேண்டுமாம். அந்த சஷ்டி நாள் முடிவதற்குள் எப்போது வேண்டுமானாலும் நம்மளால் எப்பொழுது குளிக்க முடியுமோ அந்த நாள் முடிவதற்குள் எப்போ வேண்டுமானாலும் இந்த ஒரு பொருளை மட்டும் நாம் சேர்த்து குளித்து வர வேண்டும். நாம் இந்த ஒரு செயலை செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்றாலும் இது ஒரு தெளிவான ஒரு பாதையை நமக்கு வழிவகுத்து கொடுக்குமாம். முருகனை எடுத்துக்கொண்டாலே ஒரு அபிஷேக பெரியன். அப்படிப்பட்ட அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பொருளைத்தான் நாம் குளிக்கின்ற நீருடன் சேர்த்து நாம் குளித்து வர போறோம். எனவே நீங்கள் முருகன் கோவில் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருந்தால் உங்களால் ஏதாவது பொருட்களாய் வாங்கி கொடுத்து முருகனுக்கு அதனை வைத்து அபிஷேகம் செய்யுங்கள். இந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் இந்த அபிஷேகத்தை செய்வதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். நம்ம குளிக்கின்ற நீருடன் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னவென்று காண்போம். முதலில் நீங்கள் குளிப்பதற்கு எவ்வளவு நீரை பயன்படுத்துவீர்களோ அந்த நீரை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நீரை நீங்கள் எடுத்து வைத்த பின்னர் அதற்கப்புறமாக முருகனுக்கு முதலாவதாக நாம் சேர்க்க வேண்டிய அந்த பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் குங்குமம் இருக்கல்லவா, குங்குமத்தை ஒரு சிறிய அளவிற்கு நீங்கள் எடுத்து அந்த நீருடன் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த குங்குமத்தை சேர்ப்பதனால் நமது குடும்பத்தில் தேவையில்லாத மன குறைபாடுகள், குடும்பத்தில் தேவையில்லாத கணவன் மனைவி பிரச்சனைகள் அது அனைத்துமே நீங்குவதற்கு நாம இந்த குங்குமத்தை சேர்த்து கொள்ள வேண்டுமாம். இரண்டாவதாக நம்ம சேர்க்க போகின்ற பொருள் 1 ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் இருக்கல்லவா, சுத்தமான பசும்பாலோ அல்லது தயிரோ, பசும்பாலிலிருந்து கிடைத்த சுத்தமான தயிரோ, இந்த இரண்டில் எது கிடைத்தாலும் போதுமானது. அதையும் நீங்கள் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த நீருடன் கலந்து கொள்ளுங்கள். இது இரண்டையுமே கலந்து கொண்டு அதற்கப்புறமாக மூன்றாவதாக சிறிதளவு அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு குங்குமத்தை நீங்க எவ்வளவு சேர்க்கிறீர்களோ அதே அளவுக்கு விபூதியையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விபூதியை சேர்ப்பதனால் சிவபெருமானின் ஆசியும் நமக்கு கிடைக்குமாம். சிவபெருமானின் மகனாக முருகன் இருக்கிறார் அல்லவா, அதனால் சிவபெருமானின் ஆசி
நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குமோ அதே அளவுக்கு இந்த முருகனின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த விபூதியை இந்த நீரில் போட்டு நாம் குளித்து வருவதனால் நம்முடைய சங்கடங்கள், நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்குமாம். மூன்றாவதாக நம்ம சேர்க்க போகின்ற அந்த பொருள் நான்காவதாக நம்ம சேர்க்க போகின்ற அந்த ஒரு பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் எலுமிச்சை சாறு. இந்த எலுமிச்சை சாறானது மிகவும் முக்கிய பொருளாக கருதப்படுகின்றது. இந்த எலுமிச்சை சாறை நாம் அந்த நீருடன் சேர்த்து குளிக்கும் பொழுது முருகனின் மனதானது மிகவும் குளிர்ச்சி அடையுமாம். நம்ம மீது படும் பொழுது நாம இந்த முருகனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறிக்கொண்டே குளிக்க வேண்டுமாம். முதலில் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் நீரில் சேர்த்து கொள்ளுங்கள். சேர்த்துவிட்டு நீரை நன்றாக கலக்கிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் எப்பொழுது குளிக்க செல்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய தண்ணீர் இருக்கல்லவா, அந்த தண்ணீரை நீங்க குளிப்பதற்கு முன்பாக உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கல்லவா, அந்த விரலினால் நீங்கள் முருகனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் அந்த நீரில் எழுதுங்கள். உங்களது கைப்பட ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை மட்டும் அந்த நீருடன் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எழுதிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் குளிக்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் நினைத்த காரியங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதனையும் நீங்கள் முருகனிடம் வையுங்கள். கட்டாயம் அதற்கு ஒரு தீர்வானது நிச்சயம் கிடைக்குமாம். எனவே நீங்கள் குளிக்கும் பொழுதும் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறைகள் குளிக்கும் வரை கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் கூறுங்கள். இப்படி மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் உங்களுக்கு இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்வதற்கு இங்கே பெரிய அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். அதுவும் இந்த கந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்வதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்குமாம். உங்களுக்கு இருக்கின்ற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் உங்களை விட்டு நீங்கி விடுமாம். முருகப்பெருமானை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்பட்டு இருக்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கி விடுமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு காரியத்தை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து முருகனுக்கு இந்த ஜூன் 12 இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளித்து வர சொல்லுங்கள். இதனால் தீராமல் இருக்கக்கூடிய நோய் நொடிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்குமே ஒரு விடையானது கிடைக்கும். எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகள் என அனைவரையுமே இதனை செய்து வர சொல்லுங்கள். இப்படி செய்து வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வில் அதிக அளவில் சந்தோஷங்களும் இங்கு பெரிய அளவில் மன நிறைவும் கிடைத்து மன மகிழ்ச்சியுடன் நாமும் நமது குடும்பமும் இருக்கலாம். எனவே தவறாமல் செய்து பாருங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்.